வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். நீங்க ஒரு குரூப்ல ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா, அங்க வாட்ஸ்அப் ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சின்ன செட்டிங் தான், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கம் போல வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நானும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறேன். நிறைய குரூப் அக்கௌண்ட்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதேச்சியா அந்த குரூப் அக்கௌண்ட்ல விசிட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். மெம்பர் டேக்னு சொல்லிட்டு, என்னடா புதுசா டிஸ்பிளே ஆகுதா, நம்ம பேருக்கு கீழே உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஒர்த்தா இருந்தது. ஸோ அதை நீங்க இந்த வரக்கூடிய வீடியோல தெரிஞ்சுக்கலாம். எஸ், வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். நானும் வாட்ஸ்அப்போட குரூப்ல மெம்பரா இருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாப்பில் பேர் இருக்கும், அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். இந்தா பார்த்தீங்களா, யூ அதாவது நான், அதுக்கு கீழே பாருங்க ஆட் மெம்பர் டேக் பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் தட்டுறேன். இங்க சின்னதா ஒரு 4 வரி கொடுத்துருக்காங்க. ஷேர் யுவர் ரோல். சரி, நீங்க யாரு அப்படிங்கறத இந்த மெம்பர் டேக்ல மென்ஷன் பண்ணுங்க. டைட்டில் ஆர் ஹவு யூ ஆர் நோ இன் திஸ் குரூப். உங்களை எப்படி தெரிஞ்சுப்பாங்க இந்த குரூப்ல உள்ள மெம்பர்ஸ், அப்படி நீங்க பதிவு பண்ணலாம். அதிகபட்சமா ஒரு 30 வார்த்தைகளை நீங்க என்டர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்படித்தான் இருக்கும் ப்ரிவியூ. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு மெசேஜ் பண்றீங்கன்னா குரூப்ல உங்க பேரு கீழே மெம்பர் டேக்ல நீங்க என்ன என்டர் பண்ணிருந்தீங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா போனோம்னா பச்சை கலர்ல லேர்ன் மோர், அங்க போனீங்கன்னா இங்க இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி விசிபிள் டு கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் குரூப் மெம்பர்ஸ். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய குரூப் மெம்பர்ஸும் சரி, ஃபியூச்சர் குரூப் மெம்பர்ஸா இருந்தும் சரி, புதுசா வர்றவங்களுக்கும் டிஸ்பிளே ஆகுமா. அண்ட் வில் அப்பியர் அண்டர் யூசர் நேம். அதாவது நம்ம பேர் டிஸ்பிளே ஆகும் தெரியுமா, அதுக்கு கீழே அது விசிபிள் ஆகுமா ஒரு பப்ல. சரியா? அதே மாதிரி குரூப்போட மெம்பர் லிஸ்ட்லயும் டிஸ்பிளே ஆகுமா. புரியுங்களா? நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, லிஸ்ட், நேம் லிஸ்ட், அதுலயும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோமோ டிஸ்பிளே ஆகும். மெம்பர் டேக்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் டு த குரூப், குரூப்புக்கு மட்டும். ஸோ யூ கேன் செட் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் குரூப். இப்போ நீங்க 2-3 குரூப் அக்கௌண்ட்ல மெம்பரா இருந்தீங்கன்னா அந்தந்த குரூப் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், மெம்பர் டேக்கை நீங்க செட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், பிக் ப்ரோ சேவ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா யூ அதாவது நான், அதுக்கு கீழே பாருங்க பிக் ப்ரோ. இப்போ நான் இந்த குரூப் அக்கௌண்ட்ல நான் சேட் பண்ணும் போது என்னுடைய பேருக்கு கீழே இந்த மெம்பர் டேக் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் இதை டெலிட் பண்ணா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை தட்டினா போதும். எடிட் மெம்பர் டேக், மேலே டெலிட் பட்டன், சென்டர்ல ஒரு மெசேஜ் படிச்சு பார்த்துங்க, டெலிட் கொடுத்துருங்க. மெம்பர் டேக் டெலிட்டட். அவ்வளோதாங்க. எப்படி ஆட் பண்ணணும், எப்படி டெலிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன யூஸ்க்காகவும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. குரூப்ல உங்க பேர்ல நீங்க ஒரு மெம்பர் டேக் ரெடி பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்பை வாட்ஸ்அப் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாத்துட்டீங்களா? நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம்ல, தெரிஞ்சவங்களா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஒரு அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் காரங்க கீழே நிறைய பட்டன் எல்லாம் கொடுத்துருக்கான். குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.